துணை முதலமைச்சர் உதயநிதியை நடிகர் சங்க நிர்வாகிகள் பலரும் சந்தித்திருக்கிறார்கள். நடிகர் கருணாஸ் நம்மிடம் இருக்கார். சார் வணக்கம். இந்த பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. இப்ப எப்ப வீடுகள்ல கட்ட போறீங்க? எவ்வளவு குடியிருப்புகளை கட்ட போறீங்க? எவ்வளவு பேர் இதனால பயனடைவாங்க? அதாவது குறைந்தபட்சம் இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 2010 வழங்கிய ஒரு ஒப்பந்த ஒரு அரசாணை. அது சங்க நிர்வாக மாற்றங்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த திட்டம் துவங்கப்படாமல் இருந்தது. அது 3 வருஷத்துக்குள்ள அந்த திட்டத்தை துவங்கணும். அதனால அது ரத்தாயிருச்சு. இதை அனைத்து சங்க நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் கோரிக்கையா வச்சோம். இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அரசாணையை அனைத்து சங்க நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சங்கங்கள் இருக்காங்க. நிறைய நலிந்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில அது இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சொந்த வீடு என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு செயல். அதை கவனமா எடுத்து காலத்துக்கும் அழியாத ஒரு பெயர் வரக்கூடிய இந்த திட்டத்தை இன்னைக்கு அதுக்கான அரசாணை கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேராவது இதுல பயனடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் மட்டுமல்லாது தயாரிப்பாளர் சங்கம், அனைத்து சங்க சின்னத்திரை மற்றும் பெப்சி தொழிலாளர் சங்கம் அனைவரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்னு இதுல என்னன்னா, அரசாணையை கொடுத்தது மட்டுமில்லாது உடனடியாக திட்டத்தை துவங்குங்க, நானே அடிக்கல் நாட்டு வைக்கிறேங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அவருக்கும் ஒட்டுமொத்த சங்க நிர்வாகிகள், திரையுலக சார்பாக அனைவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நேற்று முதலமைச்சரை சந்தித்தீங்க. முக்குளத்தோர் புலிப்படை, நீங்க அரசியல் கட்சியை வச்சிருக்கீங்க. கூட்டணி 2026 ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு. உங்களுடைய நண்பர் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்கும் களம்? விஜயுடைய வருகை எப்படி இருக்கும்? அரசியல் யார் வேணாலும் வரலாம். அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை தொடர்ச்சியாக செவனே செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ மகத்துவமான திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு டெப்டி துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவர் தினந்தோறும், அதுவும் குறிப்பா இளைஞர் நலன் சார்ந்த துறையா இருக்கட்டும், விளையாட்டு துறையா இருக்கட்டும், அதுல இன்னைக்கு எத்தனை பேருக்கு அரசு வேலைகள் வழங்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் கண்கூட பாத்துட்டு இருக்கோம். அதனால மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் தன்னலமில்லாமல் செயல்படக்கூடிய இந்த அரசுதான் நிச்சயமாக வரக்கூடிய 2026 மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை.